3 நாள் அரசு பயணமாக புருனே மற்றும் சிங்கப்பூர் நாடுகளுக்கு புறப்பட்டார் பிரதமர் மோடி. இருதரப்பு உறவுகள் தொடர்பான பல்வேறு ஒப்பந்தங்களில் கையெழுத்திடுகிறார். சிகாகோ சென்ற தமிழக முதலமைச்சர் மு.க. ஸ்டாலினுக்கு தமிழ்ச்சங்கத்தினர் நடனம், சிலம்பம் என பாரம்பரிய முறைப்படி உற்சாக வரவேற்பு. சிகாகோவில் முக்கிய நிறுவனங்களின் பிரதிநிதிகளுடன் கலந்துரையாட உள்ளார். தருமபுரி மாவட்டம் ஒகேனக்கல் காவிரி ஆற்றில் 16,000 கன அடியாக தண்ணீர் வரத்து குறைவு. 3வது நாளாக அருவியில் குளிக்க தடை, பரிசல் இயக்க மட்டும் அனுமதி. தனது காலகட்டத்திலும் பாலியல் தொடர்பான பிரச்சனை இருந்ததாக ஹேமா கமிட்டி உறுப்பினரும் மூத்த நடிகையுமான சாரதா பேச்சு. அவமானம், பயம், எதிர்காலம் குறித்தான சிந்தனை காரணமாக பலரும் தமக்கு நடந்த பாலியல் தொல்லைகள் குறித்து வெளியே சொல்லாமல் மௌனம் காத்ததாகவும் சாரதா பேச்சு. மலையாள சினிமாவில் பாலியல் தொல்லை குறித்து சிபிஐ விசாரணைக்கு உத்தரவிடக் கோரி நீதிமன்றத்தில் வழக்கறிஞர்கள் மனு. ஹேமா கமிட்டி அறிக்கையின் திருத்தப்பட்ட பக்கங்களில் ஏதேனும் இருந்தால் வெளிப்படுத்தப்பட்ட குற்றங்கள் தொடர்பான விசாரணைகளை நடத்த சிறப்பு நீதிமன்றத்தை அமைக்க வலியுறுத்தல். வரும் 5ஆம் தேதி மத்திய மேற்கு மற்றும் அதனை ஒட்டிய வடமேற்கு வங்க கடலில் குறைந்த காற்றழுத்த தாழ்வு பகுதி உருவாகக்கூடும். இந்திய வானிலை ஆய்வு மையம் தகவல். உத்தரப்பிரதேசம் மாநிலம் பஹ்ரைச் நகரில் இரவு நேரத்தில் ஓநாய் தாக்கியதில் 5 வயது சிறுமி காயம். சிறுமி மீட்கப்பட்டு சிகிச்சைக்காக மருத்துவமனையில் அனுமதி. பாரிஸ் பாரா ஒலிம்பிக்கில் ஆடவர் ஈட்டி எறிதல் போட்டியில் தங்கப் பதக்கம் வென்ற இந்திய வீரர் சுமித் அண்டிலுக்கு குடியரசுத் தலைவர் திரௌபதி முர்மு வாழ்த்து. தனது 2 பாரா ஒலிம்பிக் தங்கப் பதக்கங்கள் எண்ணற்ற மக்களையும் இளைஞர்களை ஊக்குவிக்கும் என புகழாரம். காவிரி ஆற்றில் உபரி நீர் திறப்பு 16,709 கன அடியாக அதிகரிப்பு. நேற்று 15,600 கன அடியாக இருந்த நிலையில் நீர்வரத்து காரணமாக தண்ணீர் திறப்பு அதிகரிப்பு. தமிழ்நாட்டில் இந்த ஆண்டு இதுவரை 11,538 பேருக்கு டெங்கு பாதிப்பு ஏற்பட்டுள்ளது. தடுப்பு நடவடிக்கைகள் தீவிரமாக உள்ளதாகவும் உடனடியாக மருத்துவமனைக்கு செல்லவில்லை என்றால் உயிரிழக்க நேரிடும் எனவும் எச்சரிக்கை. பாலியல் குறித்து ஹேமா கமிட்டி அறிக்கையில் வெளியான தகவல்கள் வருத்தமளிக்கிறது. மலையாள சினிமாவின் பெண்கள் அமைப்பால் தான் இது வெளிச்சத்திற்கு வந்துள்ளதாகவும் பெண்களுக்கு பணியிடத்தில் பாதுகாப்பு ஏற்படுத்தி தர வேண்டியது அவசியம் எனவும் நடிகை நிவேதா பேச்சு. தொழில்நுட்ப கோளாறு காரணமாக சென்னை வரவிருந்த விமானம் லண்டன் விமான நிலையத்திலேயே நிறுத்தி வைப்பு. சென்னை விமான நிலையத்தில் லண்டன், அந்தமான், பெங்களூரு புறப்படவிருந்த பயணிகள் அவதி. ஆகஸ்ட் மாதம் வரை புழக்கத்தில் இருந்த 2,000 ரூபாய் நோட்டுகள் 90.96% திரும்ப பெறப்பட்டுள்ளது. 7,621 கோடி மதிப்புள்ள 2,000 ரூபாய் நோட்டுகள் புழக்கத்தில் உள்ளதாகவும் ரிசர்வ் வங்கிகளில் கொடுத்து மாற்றிக்கொள்ளவும் அறிவுறுத்தல். முப்படைகளை வலிமைப்படுத்த 1 லட்சம் கோடியில் ராணுவ தளவாடங்களை கொள்முதல் செய்ய முடிவு. இரட்டை போர் விமானங்கள், போர்க்கப்பல்கள் வாங்க முடிவு செய்யப்பட்டுள்ளதாக மத்திய அமைச்சர் ராஜ்நாத் சிங் தகவல்.